ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் 4ல் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம சப்ஜெக்ட் வைஸாக நம்ம போட்டுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி இந்தியன் பால்லேருந்து கேட்ட ஒரு 75 கொஸ்டினும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு 45 கொஸ்டினும் நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கு, அதில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவில் நேஷனல் மூமெண்ட்டில் கேட்கப்பட்ட ஓகேவா, அதாவது இந்திய தேசிய போராட்டம் அல்லது இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து கேட்கப்பட்ட ஒரு 50 வினாக்களை தான் நம்ம பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸாமுமே கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 வினாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. மொத்தமாக ஒரு 7 கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்ண தான் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? 2012லேருந்து 2022 வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நம்ம இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, கேள்விகள் எந்த ஆங்கிள்லேருந்து கேட்குறாங்க, நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்றது தான் நோக்கம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒன்று வேணால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல பாருங்க, மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? அதாவது மும்பையில், அதாவது ஐஎன்சி கூட்டம். ஸோ அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ்னும் போது இந்திய தேசிய போராட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஐஎன்சி தான். ஏன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான் நமக்கு இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த ஐஎன்சிலேருந்து தான் நிறைய வினாக்கள் கேட்குறாங்க. அதாவது ஐஎன்சி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சரி ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ ஐஎன்சின்னும் போது நான் வரும், அதாவது 1885 ஆரம்பித்து 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐஎன்சி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஐஎன்சி தலைவர்கள், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இந்த மும்பையில் நடைபெற்ற முதல் மாநாடு, முதல் கூட்டம் எங்கே நடந்திருக்கும்? மும்பையில் தான் நடந்திருக்கும். இதில் யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா WC பானர்ஜி. ஓகேங்களா? ஸோ ஒரு தேர்வில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, எல்லாமே WC பானர்ஜி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது WCன்ற வார்த்தை கொடுக்காம, WC என்ன அர்த்தம் அப்படின்னா உமேஷ் சந்தர் பானர்ஜி. என்னது? உமேஷ் சந்தர் பானர்ஜி. பேரே பார்த்தோன்னா அவருடைய பேர் உமேஷ் சந்தர். உமேஷ் W, சந்தர்ல சி, அதான் WC பானர்ஜி கொடுக்குறோம். அங்கே பார்த்தோன்னா உமேஷ் சுகுமார் பானர்ஜி, அப்புறம் பார்த்தோன்னா உத்தம சுகுமார் பானர்ஜி, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்தா தலைவர் படிக்கும்போது இந்த ஷார்ட் ஃபார்முக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் என்னன்றதை தெரிஞ்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது 2வது கேள்வி பார்ப்போம். இந்தியாவில் முதலாக வேளாண் ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா கர்ஷன் பிரபு தான் தொடங்கியிருப்பார். இந்தியாவின் முதல் வேளாண் ஆராய்ச்சி மையம். ஓகே, அதாவது வங்காளத்தை 2ஆக பிரித்த கர்ஷன் பிரபு தான் பண்ணியிருப்பார். இந்த வேளாண் ஆராய்ச்சி மையத்தை முதல் நம்ம இந்தியாவில் தொடங்கியிருப்பாங்க. சுதந்திர இந்தியா கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரபுக்கள் சம்பந்தமான கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லில்லித்தோ பிரபு கேட்பாங்க. அதை இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் யார் கேட்பாங்க, வங்கப்பிணையும் போது கவர்னர் ஜெனரல் யார் கேட்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒத்துழைமையகத்தின் போது கவர்னர் ஜெனரல் யார் கேட்பாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக கேட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் நல்லா படிச்சிங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. இந்திய தேசிய இயக்கத்தில் கர்ஷன் பிரபுவின் 1905ஆம் ஆண்டின் வங்கப்பிரிவினை தீவிரவாதத்துக்கு உடனடி காரணமாக அமைந்தது. தீவிரவாதத்துக்கு உடனடி காரணம், அதாவது 1905 தான் வங்கப்பிரிவினை பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ஐஎன்சி அது வரைக்கும் என்ன அப்படின்னா மிதவாதிகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதாவது 1885 ஆரம்பித்து 1905 வரைக்குமே மிதவாதிகள் காலம் தான் சொல்லுவாங்க. அந்த மிதவாதிகள் தீவிரவாதிகளாக மாறுறதுக்கு காரணம் இந்த வங்கப்பிரிவினை. ஸோ அப்போ அந்த வங்கப்பிரிவினை என்ன ஆச்சுன்னா, அந்த மிதவாதிகள் இருந்து தீவிரவாதிகள் உருவாவதற்கு, அதாவது சைலண்டாக இருப்பாங்க, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க பற்றியா, அந்த மாதிரி அவங்க டக்குன்னு அந்த எக்ஸ்பிளேஷன் மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்போது வங்கப்பிரிவினை. ஓகேவா? வங்காளத்திலிருந்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிளவுபடுத்தி வங்காளத்தின் தேசிய ஒற்றுமையை சீர்குலைப்பதே கர்ஷனின் உண்மையான நோக்கமாகும். ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான காரணம் கூட. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னா ஏ இரண்டும் சரி, மேலும் ஏருக்கு சரியான விளக்கம். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா இந்த மாதிரி கூற்று காரணத்தை வச்சு கேட்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு முக்கிய நிகழ்வு எடுத்துப்பாங்க. இப்போ ஒத்துழையாமை இயக்கம் எடுத்துக்கலாம், அதே மாதிரி வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எடுத்துக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பூரண சுயராஜ் லாகூர் காங்கிரஸ் மாநாடு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வச்சு ஒரு கூற்று காரணத்தை கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டோரி பேஸ்டாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஐஎன்சின்றது சும்மா டேட்டாக்களை மட்டும் நம்ம படிக்கிறதுனால மார்க் எடுக்க முடியாது. அது ஒரு வரலாறு. ஓகே, அதாவது இந்திய சுதந்திர போராட்டம் நம்ம எப்படி சுதந்திரம் வாங்கணுன்றதை பற்றின ஒரு வரலாறு. ஸோ அதை நம்ம படிக்கும்போது ஒரு சும்மா டேட்டாக்களை மட்டும் படிக்கிறதுனால ஒத்துழையாமை இயக்கம் 1920, ரவுலட் சட்டம் 1919, ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஏப்ரல் 13, 1919, இந்த மாதிரி நம்ம படிக்கிறத விட
ரவுலட் சட்டத்தினால தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. ஜாலியன் வாலாபாக் படுகொலையுடைய முடிவில் தான் ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ச்சியாக படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, இந்த கட்சி முறை வச்சு கேட்டிருக்கேன். தமிழக தலைவரை பேஸ் பண்ணி நம்ம வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்னு டாபிக் பற்றி அதில் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். அதையும் அந்த சமூக மாற்றத்தையும் சேர்த்து ஒன்றா தொகுத்து வந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது நம்ம இப்போ வந்து யூனிட் 8ல் இருக்குது. அப்போ வந்து நேஷனல் முன் சொன்னாங்க. இப்போ தான் என்ன பண்ண இது யூனிட் 8ல் மாற்றி வச்சுருக்காங்க. ஓகேவா? நீதி கட்சி. ஸோ நீதி கட்சி வந்து யார் தொடங்கினாங்க? தியாகராய செட்டியார் தான் தொடங்கியிருப்பாரு. ஓகேவா? அடுத்தது தேவதாசி முறை. ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி தான் பெரும்பங்கு வகிச்சிருப்பாங்க. வைக்கம் வீரர், கேரளா இருக்கக்கூடிய வைக்கம் என்ற இடத்துல வந்து ஆலய நுழைவு பிரவேச சட்டத்துக்கு எதிராக வந்து போராடி வெற்றி பெற்றதுனால வைக்கம் என்ன சொல்லி யாரை சொல்றாங்க? சரி, பெரியார சொல்றாங்க. அடுத்த வீரத்தமிழனை டாக்டர் எஸ் தர்மாம்பாள். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் இது இங்கிலீஷ் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீதி கட்சி 4 வராமல் 2 இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவதாசி முறை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி 4 3. அப்போ 4 முறை ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் வந்து 1 2. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? சரியா? எது வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து பொருந்தாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டினும் பார்த்தோம், கூற்று காரணம் பார்த்தோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு பார்த்தோம், இப்போ பொருந்தாது பார்க்கும். ஸோ அப்போ கேள்விகளும் இந்த ஆங்கிள் தான் வந்து கேட்குறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, சுயராஜ்ய கட்சி யார் அப்படின்னா சிஆர் தாஸ். சுயராஜ்ய கட்சி யார் வந்தாங்க? சிஆர் தாஸ் தான் வந்து என்ன பண்ணிப்பாரு, இந்த கயா மாநாட்டிலேருந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க. 1923 ஜனவரி 1 ஆரம்பிச்சிருப்பாங்க. அதேமாதிரி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ். இவர் என்ன பண்ணுவார்? 1939 வெளியே வந்த அந்த திரிபுரா மாநிலத்திலேருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவார்? இந்த ஒரு கட்சி தொடங்குவார். அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சி வந்து நவாப் சலீமுல்லா மற்றும் ஆகா கான், இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து முஸ்லீம் லீக் கட்சி 1906 தொடங்குவாங்க. வங்கப்பிரிவினைக்கு ஆதரவாக தோன்றிய ஒரு இயக்கம். அடுத்த நீதி கட்சி. நீதி கட்சியான பெரியார். நீதி கட்சி வந்து பெரியார் தொடங்க மாட்டாரு, திராவிட கட்சி, அதாவது தீகா. நீதி கட்சி திராவிட கட்சியின் பெயர் மாட்டம் சேர்ந்தா பெரியார் வருவதை தவிர இதுக்கு பெரியார் வரமாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பெரியார் தப்பு. சப்போஸ் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா பெரியார் வரலாம், இல்லை திராவிட கட்சி அப்படின்னா பெரியார் வரலாம். ஆனால் இங்கே வந்து தியாகராய செட்டியார், டிஎம் நாயர், தியாகராய செட்டியார், சரியா, நடேசனா, இவங்க 3 பேர்ல வந்தோட ஓகே, வேற யாரும் வந்தாலும் தப்பாயிடும். சரி, அப்போ பொருந்தாது டி மட்டும் தான். அப்போ என்னன்னா, அப்போ அந்த கட்சிகள், இந்த கட்சியை யார் தொடங்குது அதையும் நான் வச்சுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஐஎன்சி காலகட்டத்தில் நிறைய கட்சிகள், நிறைய இயக்கங்கள், ஒவ்வொரு கட்சியும் எப்போ தொடங்கினாங்க, யார் தொடங்கினாங்க, எங்க தொடங்கினாங்க, இது 3 ரொம்ப முக்கியமானதுப்பா. நிறைய கட்சிகள் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கட்சியுமே தொடங்குந்து யாரு, தொடங்கின ஆண்டு, தொடங்கின இடம், நோக்கம். ஒவ்வொரு சில கட்சி ஒரு நோக்கத்தோட தொடங்கியிருப்பாங்க. இந்த 4 ஆங்கிளை நீங்க படிச்சாலே போதும். மேக்சிமம் குரூப் 2 லெவலுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்கறாங்க. குரூப் 1க்கு தான் இன்னும் நம்ம வந்து டீப்பா போயிட்டு அதில் என்ன சிறப்பு அம்சங்களை சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ சிறப்பு அம்சம் சுயராஜ்ய கட்சி என்னது, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சட்டமன்றத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புகுந்து ஆங்கிலேயருக்கு எதிராகவே நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த சட்டங்களை ஏற்றுவது, ஆங்கிலேய சட்டங்களுக்கு எதிராக செயல்படுவதுதான் இந்த சிஆர் தாஸுடைய திட்டமா. அந்த சிஆர் தாஸும் மோதிலால் நேரு வருவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது? எது பாருங்க, மேலே வந்து பொருந்தாது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது பொருந்துகிறது, இந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம வந்து கேள்வியை முழுசாக படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்காமல் போகிறது மிக முக்கியமான காரணமாக எது பார்க்கப்படுது அப்படின்னா, கேள்வியை நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தர்பார் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என் பானர்ஜி. ஓகே, டெல்லி தப்பு, அது வராது. அபினவ பாரத் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சவர்கர் சகோதரர்கள். ஓகே, ஆனது அபினவ பாரத் சங்கம், இதுதான் வந்து சரியானது. இது ஒன்று தான் சரியானது. இந்திய சங்கம், இந்தியன் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி வரமாட்டாங்க. சரிங்களா? அதாவது பம்பாய் கழகம் தான் வந்து தாதாபாய் நவரோஜி வருவாங்க. இந்திய பணியாளர் சங்கம் வந்து டபிள்யூசி பானர்ஜி வர மாட்டாங்க. இது வந்து கோகலே, கோபாலகிருஷ்ண கோகலே தான் வருவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சங்கத்தை பேஸ் பண்ணி தான். அப்போ ஒவ்வொரு சங்கம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சங்கமாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், இயக்கமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், எது இருந்தாலுமே 4 விஷயம்: யார் தொடங்கினாங்க, எப்போ தொடங்கினாங்க, எங்கே தொடங்கினாங்க, என்ன நோக்கம், இதை மட்டும் பேஸ் பண்ணி படிச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நல்லாவே தெரியுது. அப்போ எந்த ஆங்கிளை நம்ம படிக்கணும், எதுலாம் முக்கியமானது உங்களுக்கு இது மூலியமா தெரிய வந்திருக்கும். சரியா? அடுத்தது, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர் என்ன? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆரம்பித்த ஆதரவற்றோர் இல்லத்தின் பெயர் என்ன அப்படின்னா அவ்வை இல்லம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் வந்து கேட்பாங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முத்துலட்சுமி ரெட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள பற்றி இது வரைக்கும் நம்ம வந்து 2 கொஸ்டின் கிட்ட பார்த்தாச்சு.
சரி, இந்த இப்போ தான் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் பார்த்தோம். இப்போ 2வது கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்க தொடங்கின அந்த ஆதரவற்ற இல்லம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அடையாள தொடங்கியிருப்பாங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஔவை இல்லம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. ரொம்ப முக்கியமானது. இது நம்ம தமிழக தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம தமிழக தலைவர் தான் இப்போ ஈவேரா பெரியார் பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? இதுவும் அதே தான், பொருந்தாதான். ஸோ அப்போ மிஸ்மேட்ச், மேட்ச் இது சம்பந்தமான கொஸ்டின் தான் வந்து கேட்குறான்றது நல்லாவே தெரியுது. புதிய ராணுவ விதிமுறைகள் ஓகே வேலூர் கழகத்தில் ஏற்படுத்தினாங்க. கரெக்டு தான். அந்த அந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய தலைப்பாகை இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. சார் ஜான் கிர்டாக் இவர் தான் வந்து படைத்தளபதி, இவர் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. அடுத்து வில்லியம் பென்னிங் பிரபு இவர் தான் வந்து சென்னையுடைய வேலூர் கழகத்தின் போது சென்னை ஆளுநர் யார் இருந்தாங்க அப்படின்னா வில்லியம் பென்னிங் பிரபு தான் இருப்பாங்க. அப்போ 4ஆம் படைப்பிரிவு கிளர்ச்சியில் ஈடுபட்டது வந்து பார்த்தீங்கன்னா கலோனஸ் போர்பஸ் இவர் கிடையாது. இது மட்டும் தான் தப்பானது, மீதி 3மே சரி. இது எல்லாமே வேலூர் கழகத்தை வச்சு. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒன்று இயக்கத்தை பேஸ் பண்ணி கேட்குறேன், அது ஒரு நிகழ்வை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா வேலூர் கழகத்தை பேஸ் பண்ணி வந்த கொஸ்டின்ல ஒன்று மட்டும் தப்பா இருக்கு, மீதி 3 வந்து மேட்ச் ஆயிருக்கு, ஒன்று மட்டும் என்ன இருக்கு மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. அப்போ ஒரு நிகழ்வை பேஸ் பண்ணி தான் இந்த மேட்சிங் மிஸ் மேட்சிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏதாவது ஒரு புள்ளியில் தான் கேட்பாங்க, எல்லாத்தையும் கலந்துலாம் வந்து கேட்கல. சரிங்களா? ஓகே, அடுத்து பார்ப்போம். பிரம்ம சமாஜம், அதாவது சமூக சமய சீர்திருத்த இயக்கம்னு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஐஎன்சிக்கு அடுத்தது அந்த 1885 1847 படிச்சீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான டாபிக் எதுனா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதுதான் நம்ம அடுத்து படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மஞான சபை. ஸோ பிரம்மஞான சபையை வந்து பிரம்ம சமாஜம். ஓகே, பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் இருக்கு. அப்போ பிரம்ம சமாஜம் வந்து யார் தொட்டு வச்சுப்பாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். சரியா? ஆரிய சமாஜம் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ணா மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். பிரம்மஞான சபை வந்து மேடம் பிளவர்ஸ்கி, ஹென்ரி ஆல்காட், மேடம் பிளவர்ஸ்கி, இவங்க 2 பேர் தான் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. அப்புறம் பிரம்ம சமாஜம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் 3 4 வரத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கு. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். அப்போ இந்த சமூக சமய சீர்திருத்தம் இது அந்த மாதிரி பார்க்க நம்ம முன்னாடியே சொன்ன இயக்கங்கள் அதே தான் இங்கேயும் வரும். பிரம்ம சமாஜமா யார் தோணுனாங்க, எப்போ தோணுனாங்க, எங்கே தோணுனாங்க, நோக்கம் இது தெரிஞ்சா போதும். இதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? மேக்ஸிமம் யார் கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்கணும் அப்படின்னா இயர்ஸ் கேட்பாங்க. இன்னும் அதை விட டீப் அப்படின்னா இயர்ஸையும் தொடங்கணும் சேர்த்து கேட்பாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தேசிய ஒருமைப்பாடு தினம் கொண்டாடப்படும் நாள் அப்படின்னா நவம்பர் 19. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து இந்த தேசிய ஒருமைப்பாட்டு தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய பிறந்த நாள்? சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைக்கிறேன். அது ஒற்றுமையா? ஆமாம், ஒற்றுமை தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இந்த நேஷனல் சம்பந்தமான கொஸ்டின் அப்படின்னும் போது தேசிய ஒருமைப்பாட்டு தினம் அப்படின்னும் போது அந்த ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தினால இந்த ஒரு தினத்தை என்ன பண்ணுறாங்க, நவம்பர் 19 ஒருமைப்பாட்டு தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? ஸோ இது தலைவர் சரியா தெரியல, எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் மட்டும் இல்லாமல் டேஸ் முக்கியமான தினங்களை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ வந்து தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12, ஏன்னா விவேகானந்தர் அவர்கள் பிறந்த தினம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார், அப்புறம் மகாத்மா காந்தியடிகள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்த தினம். இதுமாரி வந்து ஒவ்வொரு தினமும் வந்து இப்போ ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா பூரண சுயராஜ்ய தினம். ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம வந்து நேரடி நடவடிக்கை நாள், அப்புறம் விடுதலை நாள் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய தினங்களை வந்து ஐஎன்சியில் வந்துட்டே இருக்கும். அந்த தினங்களை கண்டிப்பாக படிச்சுங்க. அந்த டேட்டை வச்சு கேட்பாங்க. இப்போ கிளாபத் தினம், ஓகே, மார்ச் 19 நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான முக்கிய தினங்கள்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்ட ஒருமைப்பாட்டு தினம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம படிக்கும்போது என்ன பண்ண சேர்த்து அந்த தினங்கள் வருதுன்னா அதை தனியாக தொகுத்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஆகஸ்ட் அறிக்கை. ஆகஸ்ட் சலுகை வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1940 ஆகஸ்ட் சலுகை தான் 1940 தான் வந்து கொடுத்தாங்க. சிஆர் திட்டம், சிஆர்னா சி ராஜகோபாலாச்சாரியர், சி ராஜாஜி. ஓகேங்களா? அவருடைய திட்டம் தான் வந்து சிஆர் திட்டம்னு சொல்லுவாங்க, ராஜாஜி திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன 41. அப்போ சிஆர் திட்டம் வந்து 1944, வேவல் திட்டம் வந்து 1945 வரும். இடைக்கால அரசு வந்து 1946 தான் நேரு அமைப்பார். நேரு வந்து பார்த்தீங்கன்னா துணை பிரதமராகவும் வேவல் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக கொண்டு இந்த இடைக்கால இந்திய அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பாங்க 1946 செப்டம்பரில். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுங்க. அப்போது இயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி நான் அனலைஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், போர்கள் மட்டும் நீங்கள் இயர்ஸ் வந்து படிச்சா போதும், மீதி எல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொரு வம்சம் வந்து தொடங்கிய ஆண்டு, முடிவடைந்த ஆண்டு, போர்கள் ஆண்டு,
இந்த அளவுக்கு நீங்கள் படித்தாலே போதுமானது. ரொம்ப அதாவது ஆண்டுகள் வந்து மூழ்க வேண்டாம்ன்றது நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஐஎன்சி முழுக்கவே என்னதான் இயர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இயர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் வந்து ஒவ்வொரு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாநாடு நடைபெற்ற இடம், நடைபெற்ற தேதி, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ படிக்கும்போதே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இயர்ஸையும் சேர்த்து படிச்சுங்க. இயர்ஸ் சப்போஸ் மனப்பாடம் ஆகலை அப்படின்னா எதுக்கு பின்னாடி எது, இப்போ ரவுலட் சட்டம் ஃபஸ்ட்டு வருமா, கிலாபத் இயக்கம் ஃபஸ்ட்டு வருமா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர ஒத்துழைப்புக்கு ஃபஸ்ட்டு வருமா, இல்லை வெள்ளையனே வெளியேறுக்கு ஃபஸ்ட்டு வருமா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நேர் அறிக்கை. சரிங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான். இயர்ஸை வச்சு தான் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. நேர் அறிக்கை வந்து 1928. நேர் அறிக்கை 1928ங்களா? அடுத்த இரண்டாவது வட்டமேசை மேடம். முதல் வட்டமேசை மேடம் 1930 நடக்கும். ரெண்டாவது மேடம் 31, மூணாவது 32. சரி, அப்போ 31 எங்க இருக்கு பாருங்க, அதோ இங்க இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா 1940 நடக்கும். அட்லி பிரபுவின் அறிவிப்பு வந்து 1946 தான் என்ன சொல்லுவாரு, அதாவது ஜூன் 1948க்குள் இந்தியாவை விட்டு வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு விஷயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இந்தியா விட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நேர் அறிக்கணும் போது 2-4-1 சரி 2-4-1-3 2-4-1-3 ஃபர்ஸ்ட் ஏ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ இயர்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அக்னி சிறகுகள் எந்த புத்தகத்தை எழுதியாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஓகேவா? இது சரியான இந்த கொஸ்டின் இந்த இடத்துல வந்துடுச்சு. ஓகேவா? அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இதையும் சேர்த்து படிச்சிங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து கீழே உள்ளவற்றை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 1910ஆம் ஆண்டு வஉசி சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை துவக்கினார். ஓகே, 1910 தப்பு. ஓகே, 1906லேயே வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருப்பார். ஓகேவா? சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை வந்து பார்த்து தொடங்கியிருப்பாரு. தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு இடையே கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேலியோ, எஸ்எஸ் லாவோன்ற 2 கப்பலை வந்து விடுவார். கப்பலோட்டிய தமிழன் என்று வஉ சிதம்பரம் பிள்ளை அழைக்கப்படுகிறார். ஆமாம், அது கரெக்ட் தான். சரிங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா கூற்று வந்து தவறு, காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஓகேவா? உண்மையானது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. நம்ம உடனே வந்து கூற்று காரணம் கேட்டால் எல்லாமே வந்து கூற்று காரணம் சரியாக தான் இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. அப்போ நம்ம படித்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழக தலைவரை பற்றி கேட்குறாங்க. நம்ம முன்னாடி வந்து ராஜாஜியை பற்றி பார்த்துருந்தோம், இப்போ வஉசியை பற்றி பார்க்குறோம். ஓகே, பின்னாடி என்னென்ன தமிழக தலைவர் வரான்றதை நம்ம பார்க்கலாம். பெரியாரை பற்றி பார்த்தோம், முத்தலட்சுமி ரெட்டியை பற்றி பார்த்தோம். அடுத்து பாருங்க, திரும்ப ஒரு வஉசி சம்பந்தமான கொஸ்டின் தான். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை சுட்டி காட்டவும். வஉசி எட்டயபுரத்தில் பிறந்தார். வஉசி எங்கே பிறந்தார்? எட்டயபுரம். ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். தவறான சுட்டி காட்டணும். வஉசி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி தான் வரும். எட்டயபுரம் தூத்துக்குடி தான், ஆனால் எட்டயபுரம் வந்து பாரதியார் பிறந்தார். அப்போ இது வந்து தப்பு. சரியா? அடுத்து அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபையை தொடங்கினார். ஸோ பிரம்மஞான சபை வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். என்னது பிரம்மஞான சபை? ராஜாராம் மோகன் ராய் தான் தொடங்குவார். அப்போ இது வராது. அப்போ இதுவும் தப்பு. அடுத்து பாரதியார் பாண்டிச்சேரியில் மரணம் அடைந்தார். ஸோ பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த பார்த்தசாரதி கோயில் அந்த யானை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே குறைவாக வந்து காலமாவரே தவிர பாண்டிச்சேரிக்கு போய் தங்கியிருப்பார். ஓகே, பதுங்கியிருப்பார். ஆங்கிலேயர்கிட்ட மாட்டாமல் இருக்கார். பிரெஞ்சுக்கு ஆளுகைக்கு உட்பட்டு அந்த பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். ஓகேவா? அடுத்தது சுயமரியாதை இயக்கத்தை ஈவேரா தொடங்கினார். கரெக்ட் தான். சுயமரியாதைக்கு தொடர்ந்து யாரு? ஈவேரா பெரியார் தான். ஸோ அப்போ 1 மட்டும்தான், அது 4 மட்டும் தான் சரி. 1, 2, 3 தப்பு. அப்போ 1, 2, 3 தப்பு பொறுத்து பார்த்தீங்கன்னா டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? இங்கே நல்லா கவனிச்சிங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கத்தை பேஸ் பண்ணி ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நிகழ்வு அதெல்லாம் எதுவுமே கேட்காம ஒரு 5-6 நிகழ்வு வந்து ஒவ்வொரு டாபிக் எடுத்து வச்சு சொல்கிறாங்க. அப்போது அந்த 5 நிகழ்வுமே நம்ம தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இங்கே பாருங்க, வஉசி இது வந்து வஉசி சாப்டர். ரெண்டாவது கீழே அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபை வந்து பார்த்தா சமூக சீர்திருத்த இயக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாண்டிச்சேரி வந்து பார்த்தா இது பாரதியார் சாப்டர். அப்புறம் சுயமரியாதை இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவேரா பேட்டர்ன். ஓகேவா? அதாவது நம்ம தமிழக தலைவர்னு நம்ம சேர்த்தா கூட அன்னிபெசன்ட் நம்ம மிஸ் ஆவாங்க. அவங்க இந்திய ஐஎன்சி தலைவர்கள்கிட்ட போயிடுவாங்க. சரியா? ஸோ அப்போ என்னன்னா 4 நிகழ்வை எடுத்து 4 பேருடைய ஒரு சில தகவல் ஒரு சின்ன சின்ன துணுக்கு எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு மிஸ்மேட்ச் பற்றி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆங்கிளும் கொஸ்டின்கள் வந்து கேட்கப்படும். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கதை மாதிரி படித்தாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சும்மா வந்து நம்ம டேட்டாவை மட்டும் படிக்கக்கூடாது. ஐஎஸ்சியும் ஐஎன்சியும் என்ன அப்படின்னா ஸ்டோரி பேஸ்டு ரீட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்தது சென்னை மாநிலம் தமிழ்நாடு என அண்ணா பெயர் மாற்றம் செய்த ஆண்டு. சரியா? 1969 தான் என்ன பண்ணிருப்பாரு, சென்னை மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா? ஏன்னா 1967 பதிவேற்றிருப்பாரு. 1969 இந்த ஒரு 3 விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஸோ
ஸோ அறிஞர் அண்ணா தமிழக தலைவர் சம்பந்தமான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் யூனிட் 8ல் இருக்கு. ஓகேவா? அடுத்தது மால்குடி டேஸ். ஓகே, மால்குடி டேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா என்னது? ஆன்சர் ஆப்ஷன் ஏவா. மால்குடி டேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்கே நாராயணன் எழுது வந்து ஆர்கே நாராயணன். அது வந்து அர்ஷ சரித்திரா. அர்ஷ சரிதம் வந்து பார்த்தீங்கன்னா பாணரின் அர்ஷ சரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம், கௌடில்யர் அல்லது சாணக்கியர் அல்லது கௌடில்யர் சொல்லக்கூடிய அவர் எழுதுனது அர்த்த சாஸ்திரம். மற்றது சத்யார்த்த பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சத்யார்த்த பிரகாஷ். அப்போ எல்லாமே வந்து நூல்கள், படைப்புகள். ஓகேவா? ஸோ அப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸும் கேட்குறாங்க. நம்ம வந்து ஹிஸ்ட்ரியிலுமே என்ன சொல்லியிருந்தோம்? புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தோன்னா அறிஞர்கள், அறிஞருடைய மொழி, எந்த மதத்தை சார்ந்தவங்க, அதே அவங்க எழுதுகிற நூல் எந்த மொழியில் எழுதுனாங்க, அதே மாதிரி அவங்க எழுதுன சுயசரி அதெல்லாம் நம்ம படிக்க சொல்லியிருந்தோமா? அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ண அப்படின்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து பாருங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட்டுக்கு 3, அப்புறம் 4, அப்புறம் வந்து 1, 2. அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றுள் தவறானது எது எவை? பின்வருவனவற்றுள் தவறானது எது எவை? சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை வழிநடத்தினார். சர் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை வழிநடத்தினார். சார் அலிகார் இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கானால கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் தான் அலிகார் இயக்கம். அது ஒன்று ரைட். ரெண்டாவது, சர் சையத் அகமது கான் சுத்தி இயக்கத்தை தொடங்கினார். ஸோ சுத்தி இயக்கம் வந்து இவர் கிடையாது, சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் சுத்தி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா? ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதமாறிய இந்துக்களை மீண்டும் இந்து சமயத்துக்கு மாற்றுவதற்காக இந்த ஒரு இயக்கத்தை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? அப்போ இது வந்து தப்பு. அடுத்தது, சார் சையத் அகமது கான் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியை தொடங்கினார். ஆமாம், அந்த அலிகார் இயக்கத்துறை கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி. அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அலிகார் பல்கலைக்கழகமாக மாற்றிடுவார். ஓகேவா? அப்போது 1, 3 சரி, 2 மட்டும் தான் தப்பு. அப்போ இருக்கா பாருங்க, 2 மட்டும் தப்பு, 1 தான் இருக்குது. ஸோ இது ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கவனிச்சிங்க. நமக்கு வந்து இதில் வந்து 2 மட்டும் தான் தெரியுது, 2 மட்டும் தான் தப்புன்னு தெரியுது அப்படின்னா நம்ம அதை வச்சு ஈஸியாக வந்து மென்ஷன் பண்ண முடியும். இப்போது இந்த 4வது கொஸ்டின் 3வது ஆப்ஷன் தெரியல அப்படின்னாலும் 1 வந்து அலிகார் இயக்கம் அகமது கான். ஓகேவா? ஸோ அப்போ 1 வரத்து. இங்கே தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ தவறானதுன்னா 1 வரத்தை நம்ம விட்டுணும். அப்போ இது வராதுன்னு தெரியும். ஏன்னா நமக்கு வந்து 1 தெரியல, அப்போ இது வராது. சரி, இது வராது. அடுத்து வந்து பார்த்தா இந்த இடத்துல 1 வந்துருச்சு, இந்த இடத்துல 1 வந்துருச்சு. அப்போ இது மட்டும் தான் ஈஸியாக போட்டுப்பேன். அதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் தெரிஞ்சால் மட்டும், வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியுது தெரியலன்னு தான் தேவையே இல்லை. சார் சையத் அகமது கான் அலிகார் இயக்கத்தை வழிநடத்தினார், இது 1 தான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னா அப்போ தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் 1 வரக்கூடாது. இங்கே 1 வந்துருச்சு, இங்கே 1 வந்துருச்சு, இங்கே 1 வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ இது மட்டும் தான் ஆன்சர். ஸோ அப்போது நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பாயிண்ட் வச்சு கொடுத்துறாங்க அப்படின்னா அந்த கணக்கு ரொம்ப கஷ்டம்னே யோசிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, அந்த க்ளூ என்னிடத்தை நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ இந்த க்ளூ வந்து நம்ம கண்டுபிடிக்காத மாரி கொடுக்கத்தான் குரூப் 2, குரூப் 4, சரி குரூப் 1. ஆனால் குரூப் 4ல் நம்ம வந்து ஒரு சின்ன லூப் ஹோல் வச்சுருப்பாங்க, அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? சரியா? எட்டயபுரம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஷ் டி துரை. ஓகேவா? சரியாக பொருந்தல் கேட்கணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்துக்கும் டிஎஸ் துறை வராது. சரி, அது வந்து மணியாட்சி ரயில் நிலையம் வந்தால் கரெக்டாக இருக்கும். எட்டயபுரத்துக்கு என்ன வரலாம்? மணியாட்சி ரயில் நிலையத்தில் தான் டிஎஸ் துறையை என்ன பண்ணுவாங்க? வாஞ்சிநாதன் சுட்டி கொள்வார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஜாலியன் வாலாபாக் துயரம் வந்து ஹண்டர் கமிட்டி. ஏன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர் கமிட்டி. இது கரெக்ட். சுயராஜ்ய கட்சி யாரு? பிஜி திலகர், பால கங்காதர திலகர். சுயராஜ்ய கட்சி வந்து அவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா சுயராஜ்ய கட்சி யார்? சியா தாசனை முன்னாடியே பார்த்துருந்தோம். அடுத்தது மதுவிலக்கு கொண்டு வந்து வாவு சிதம்பரனார் கிடையாது, ராஜாஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு வந்து சோதனை முறையில் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து சரியானது ஜாலியன் வாலாபாக் துயரம் தான். அந்த நிகழ்வை பேஸ் பண்ணி நிகழ்வு வந்திருக்கு, கட்சி வந்திருக்கு, ஒரு ஸ்கீம் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ என்னன்னா நம்ம எல்லா ஆங்கிளையும் படிக்கணும். இதுக்கு நம்ம வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டோரி பேஸ்டு படித்தா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது, இது வந்து ஒரு மேட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மேட்சஸ் பார்க்கலாம். தத்துவ போதினி. ஸோ தத்துவ போதினி வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் எதுனா இயக்கம். சரிங்களா? தத்துவ போதினி சபை வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் தொடங்கி வச்ச ஒரு இயக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தான் தேவேந்திரநாத் தாகூர். ஓகேவா? அடுத்து இளம் வங்காள இயக்கம். ஸோ இளம் வங்காள இயக்கம் அப்படின்னா ஹென்றி விவியன் தெரோஜியா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதவை மறுமண சங்கம். ஸோ விதவை மறுமண சங்கம் யார் வராங்க அப்படின்னா விஷ்ணு சாஸ்திர பண்டிட். விதவை மறுமண சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர பண்டிட். அடுத்தது ஹிதர்கனி சமாஜம். இது யார் அப்படின்னா வீரேசலிங்கம். யாரு? ஹிதர்கனி சமாஜம் வந்து யாருன்னா வீரேசலிங்கம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
4 1 2 3 ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபைகள் இயக்கம், இது வந்து சபை, இது இயக்கம், இது சங்கம், இது சமாஜம், சமாஜம் சபை தான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயக்கங்கள் வச்சு தான் கொஸ்டின் வந்து இருக்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியுது. ஓகேவா. அடுத்தது, சத்தியமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் வாய்மையே வெல்லும் என்ன மாற்றியாருன்னு அறிஞர் அண்ணா தான். ஓகே, அந்த அரசு குறிக்கோள் வந்து சத்தியமேவ ஜெயத்தேன்னு இருக்கும். அது வந்து நம்ம தமிழ் இருக்கிறது, அதை தூய தமிழ் வார்த்தை என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்போம். சத்தியம்னா வாய்மை, ஓகே, ஜெயத்தேனா ஜெயம்னா வெற்றி பெறுதல், அப்போ வாய்மையே வெல்லும்னு சொல்லிட்டு நம்ம மாத்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அரசு லோகோல பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கும், கீழே வந்து வாய்மையே வெல்லும்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நான் வச்சுக்கேன். ஏன்னா நீங்க அரசு வேலைக்கு போக போறீங்க அப்படின்னா அந்த அரசு முத்திலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது, இந்திய தேசிய உணர்வு விழிப்படைய காரணமான கீழ்கண்டவற்றின் தன்மையை கவனி. அதாவது இந்திய தேசியம், நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை வேணும், நமக்கு வந்து வெற்றியை வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளுடைய ஓட்டத்தில், நம்ம எண்ண ஓட்டத்தில் கலக்கிறதுக்கு காரணமான நிகழ்வு எதுன்றது கேட்குறாங்க. முக்கியமாக அது கற்றறிந்தால் தொடங்கப்பட்டது. முக்கியம் அதை இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி தான் கேட்குறாங்க. ஐஎன்சி எப்படி தொடங்கினாங்க? கற்றறிந்து, அதாவது படித்த இந்தியர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் தான் ஐஎன்சி இயக்கம். அப்போ கரெக்ட். அடுத்தது தேசிய இயக்கத்தில் சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைந்தனர். ஆமா, ஏன்னா ஆங்கிலேயர் வந்து நம்ம ஆட்சி செய்ய வந்தான்றதை தாண்டி ஒரு சில இன்சிடென்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆங்கிலேயர் நம்ம ஆட்சி பண்ண வரல, நம்ம அடிமைப்படுத்த தான் வந்திருக்காங்கிறத மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சாங்க. அப்படி உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஆங்கிலேயரை ஒன்று திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் படிச்சவன் படிக்காதவன் பாமரன் எல்லாருமே ஒன்னா திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா. அடுத்தது 4வது பாருங்க, 1920க்கு பிறகு காந்தியடிகள் அதற்கு தலைமையேற்று நடத்தினார். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா 1915 வந்து காந்தியடிகள் வந்தாலுமே அவர் வந்து இந்த ரவுலட் சட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து ஐஎன்சிக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அதுக்கப்புறம் தான் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமையேற்று நடத்த ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பெல்கா மாநாட்டில் கூட பார்த்தா தலைமை தாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் காந்திஜி வந்து ஒரு முக்கிய தலைவராக உருவெடுத்து அவர் தலைமையில் என்னாச்சு ஐஎன்சி வந்து தொடங்க ஆரம்பிச்சு. ஓகேங்களா. ஸோ அதான் நம்ம சொல்றோம். ஓகேவா. ஸோ அப்போ 1915 வந்தாலும் 1920க்கு பிறகுதான் ஐஎன்சியுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வராரு. சரியா. அடுத்தது, காந்தியடிகள் கிலாபத் இயக்கத்தை ஆரம்பித்தார். ஸோ கிலாபத் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வச்சு இவர் கிடையாது. கிலாபத் இயக்கத்தை வந்து பார்த்தா தொடங்குந்து காந்தியடிகள் கிடையாது. அந்த மாநாட்டில் ஒரு டெல்லி வந்து ஒரு கிலாபத் மாநாடு நடக்கும், அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசியிருப்பார், அவ்வளவுதான். அது தலைமை தாங்கியிருப்பார். ஆனா இதுல வந்து தொடங்கி வச்சது கிலாபத் இயக்கத்தை காந்தியடிகள் கிடையாது. அப்ப இது தப்பு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியானது. அப்ப சரியானதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் சரியானது. ஓகேங்களா. அடுத்தது, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் எந்த ஊரில் பிறந்தார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் பிறந்தார்? மகவுன்ற ஒரு ஊர்ல தான் வந்து பிறந்திருப்பாரு. ஓகேங்களா. அடுத்தது, ஸோ அம்பேத்கரை பற்றின கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம வந்து நேஷனல் பார்த்துருப்போம், ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், எல்லாத்துலேயுமே வந்து அம்பேத்கர் தமிழில் கூட வருவார். அந்தளவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு நபர் நம்ம சொல்லலாம். ஓகே. அடுத்து பார்க்கலாம், உலக வரலாற்றில் உலக வரலாற்றில் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? இங்கிருந்து சூன்றது காமர் தெரிஞ்சது, சரியா, தப்பா எடுத்துக்காதீங்க. உலக வரலாற்றின் சுருக்கங்கள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா உடனே வந்து நம்மளும் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அறிவுஜீவிக்கு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சாருக்கு வந்து படிக்கவே தெரில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கிறது என்னன்னு தெரிஞ்சாதான் படிக்க முடியும். ஓகேவா. ஏன்னா நம்ம சொல்கிறோம், நம்ம ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா 1000 நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதில் என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடித்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் என்ன சொல்ல முடியும். சரியா. சரி, ஓகே. அந்த 4 பேரை பற்றி நம்ம இங்கே கவலைப்பட போகிறது கிடையாது. சரியா. உலக வரலாற்றின் சருக்கங்கள் அப்படின்னு நூல் இருந்தாருன்னா ஜவஹர்லால் நேரு. அப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்துச்சிங்களா. நம்ம ஆல்ரெடி 2 புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இதோட சேர்த்து 3 கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அடுத்தது, பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஓகேவா. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சஸ் தான் கொடுத்து, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இங்கே பார்த்த அதே கொஸ்டின் தான். இதில் ஒரு சில மேட்சஸ் வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஓகேவா. என்னன்னா சுயராஜ்ய கட்சி எட்டயபுரம் வந்து டிஎஸ் கலெக்டர். ஓகேவா. பொருந்தி உள்ளது கேட்குறாங்க. கீழே எது பொருந்தி இருக்கு கரெக்டா அப்படின்னா எட்டயபுரம் டிஎஸ் வராரு. கலெக்டர் ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா மணியாச்சரியம் முன்னாடியே பார்த்துருந்தோம். ஜாலியன் வாலாபாக் தொகுதியில் வந்து ஹண்டர் கமிட்டி, இதுதான் சரியானது. ஓகே. இங்கே நம்ம தெரிஞ்ச வச்சும் அங்கே சுயராஜ்ய கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சிஆ தாஸ் முதலினர். ஓகேவா. சிஆ தாஸ் பொருந்தியுள்ளதா? அப்போ ரெண்டுமே வருமே. ஜாலியன் வாலாபாக் வந்து பார்த்தீங்கன்னா துயரம், ஹண்டர் கமிட்டி இதுவும் பொருந்தும். சுயராஜ்ய கட்சி தொடங்குவது பார்த்தீங்கன்னா சிஆ தாஸ் மோதிலால் நேரு இதுவுமே வரும். ரெண்டுமே வந்து சரியானதான். ஓகே. இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் துயரமும் ஹண்டர் கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. மதுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி நம்ம பார்த்துருந்தோம். சரியா. இதில் வந்து 2 கொஸ்டினுமே தரி டிஎம்பிசி ஆன்சருக்கு வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சருக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பி அண்டு சி இரண்டும் சரி அப்படின்ற மாதிரி இந்த ஃபைனல் ஆன்சருக்கு வரும்.
டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே தான் இது கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஆன்சரில் ரெண்டுமே பி அண்ட் சி ரெண்டுமே ஆன்சராக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இப்படிலாம் வருதே சார், என்ன சார் பண்ணுறதா? இதை பற்றியா நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. இதெல்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு சில குறை இருக்கும். சரியா? ஒரு தங்கமே நம்ம செஞ்சாலும் அதுக்கு வந்து கண்டிப்பாக சேதாரம் ஆகும். சேதாரமே இல்லாமல் தங்கம் செய்யணும் அப்படின்னா முடியாது. அதே மாதிரி தான் 200 கொஸ்டின் கேட்குறாங்களா, அது 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தப்பு தான் வரத்தான் செய்யும். ஓகேவா? எப்படி சார்னு கேட்குறீங்க அப்படின்னா, டிஎன்பிசி தவிர நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. பேங்கிங் இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் இருக்குது, யூபிஎஸ் இருக்குது, அதை போய் எழுதுங்க. இல்லை சார் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தப்பாக இருக்குது, நான் பரவாயில்ல டிஎன்பிசி எழுதுனா தாராளமாக எழுதுங்க. சரியா? ஏன்னா எங்கே போனாலும் ஒரு குறை இருக்கும். எங்கே போனாலும் குறையை கண்டுபிடிக்கும். கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவான வாழ்க்கை அடைய மாட்டான்றது தான் இங்கே உண்மையான விஷயம். குறையை யாரெல்லாம் கண்டுபிடிக்கலோ கடைசி வரைக்கும் அந்த குறை உங்ககிட்ட தான் இருக்கு. என்னது? எல்லாத்தையும் குறை கண்டுபிடித்தே ஒரு பெரிய குறை. சரியா? அந்த குறை உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்க ஒரு நிறைவான லைஃபுக்கு வந்துடுவீங்க. சரியா? அதனால குறைகள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த குறைகளை வந்து நிறைவு செய்யத்தை தாண்டி இருக்கக்கூடிய நிறைகளை பார்த்துட்டு போங்க. சரியா? அதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஓகேவா? அடுத்தது, நிற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றிய ஆங்கிலேய பகுதி யார்? ஆங்கிலேய தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிற்கட்டும் சேவல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் கேம்பல். இந்த இடத்துல எழுதிய மாட்டேங்குது. கர்னல் கேம்பல் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, நிற்கட்டும் சேவல் பகுதியை வந்து ஆங்கிலேயர்களிருந்து கைப்பற்றிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கான தொடக்கால கிளர்ச்சியில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை தொடர்ந்தார்? ஓகேவா? அதாவது ரவீந்திரநாத் தாகூரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தியடிகளும் வந்து அவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, கேசர் ஹி ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டம். இந்த ரெண்டு பட்டத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது என்ன பண்ணுவாங்க, திறந்துருவாங்க. ஓகேவா? நைட்வுட் பட்டம், அதாவது வீர திருமகன் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து கேசர் ஹி ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போது மகாத்மா காந்தியில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பட்டத்தையும் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது என்ன பண்ணுவாங்க, திறந்துருவாங்க. இந்தடா நீ உன் பட்டத்தை நீயே வச்சுக்கிடா அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அடுத்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இந்திய மகாசாசனம், இந்தியாவின் மகாசாசனம் சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 1858. சரி, 1858 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 1857 பெருங்கழகம் நடக்கும். அந்த பெருங்கழகத்துடைய முடிவில் 1858 விக்டோரியா மகாராணி, அதாவது இங்கிலாந்து மகாராணியான விக்டோரியா மகாராணி ஒரு பேரறிக்கை வெளியிடுவாங்க. இது இந்தியாவின் மேக்னா கர்ட்டா அல்லது இந்தியாவின் மகாசாசனம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது, நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1878. அடுத்து இல்பர்ட் மசோதா 1881. அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. சரிங்களா? ஸோ அப்போ இயர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சிக்கு முன்னாடி, இது ஒன்று மட்டும் தான் ஐஎன்சி. அப்போ ஐஎன்சிக்கு முன்னாடி நடந்த முக்கிய நிகழ்வுகள் நம்ம ஞாபகம் வச்சோம். ஓகேவா? பாருங்க, இல்பர்ட் மசோதா சட்டம் வந்து கொடுத்துருக்காங்க, செய்தித்தாள் சட்டம். ஸோ அப்போ சட்டம் சார்ந்த கொஸ்டின், அதாவது ஆங்கிலேயர் கொண்டு வந்த சட்டங்கள், ஆங்கிலேய அரசு கொண்டு வந்த சட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே. அடுத்தது, வஉசி சிறை தண்டனை எத்தனை ஆண்டுகள் பெற்றார்? ஓகேவா? எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 40 ஆண்டுகள். சரிங்களா? அதாவது என் லைஃப்ல வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு கொஸ்டின் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா நான் எழுதின அந்த 2016 குரூப் 4ல் 179 கொஸ்டின் நான் போட்டிருந்தேன். ஓகேவா? 179 கொஸ்டின். 179 கொஸ்டின் வந்து 2016 நான் போட்ட போக்கும் எனக்கு வந்து வேலை கிடைக்கல. சரிங்களா? அதாவது 2 மார்க்கில் 181 போட்டிருந்தா நான் வேலைக்கு போயிருக்கலாம். 181 போட்டு தான் நான் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் 179 போட்ட 2 மார்க்கில் நான் வந்து அந்த எக்ஸாம் வந்து கோட்டை விட்டேன். சரியா? அந்த 2 மார்க்கில் இது ஒரு மார்க். சரிங்களா? இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வஉசி வந்து 10th புக்கில் இருக்கும். 10th புக்கில் அந்த ஐஎன்சி தலைவர்களை வந்து வஉசி பற்றி இருக்கும்போது ஃபுல்லாக வஉசி பற்றி படித்தேன். கடைசி லைன், அதாவது கடைசிக்கு முந்தின லைன் தான் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனது வாழ்நாளில் 40 ஆண்டுகள் சிறையில் கழித்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இதை எங்கடா கேட்க போறாங்க, அதுவும் கடைசியா இருக்குல்ல. நம்ம லாஸ்ட் என்ன பண்ணோம், அப்படியே லாஸ்டா படிச்சுனா விட்டு போயிடும், கடைசி வரைக்கும் படிக்க மாட்டோம். லாஸ்டா படிக்கணும்னு நினைச்சு லாஸ்ட் வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், அதை படிக்கவே மாட்டோம். அந்த மாதிரி நான் படிக்காம போயிடும். அதை பிறகு கரெக்டாக கேட்டு வச்சாங்க. ஓகேவா? அதாவது கடைசியில் நீங்கள் வந்து பழைய சமைச்சிருப்புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. அந்த வஉசிலே கடைசி லைன் அதான் இருக்கும். அந்த லைனை விட்டுட்டு போயிட்டேன். அந்த ஒரு லைன் வந்து என் வாழ்க்கையை மாத்திடுச்சு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இதுதான் நான் வந்து எப்பயுமே வந்து எல்லாருக்கிட்ட சொல்லுறதுன்னா, ஒவ்வொரு லைனும் முக்கியம். இதுதான் முக்கியம்லாம் படிக்காத, நீங்கள் படிக்கிறது ஃபுல்லாக முக்கியம் அப்படின்ற எண்ணத்தோட படிங்க. சரிங்களா? அப்போ 40 ஆண்டுகள். இங்கே நான் லாஜிக் யூஸ் பண்ணேன். 40 வருஷம் யாருன்னா ஒருத்தர் சிறையில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு தான் என்ன மனுஷியா இருந்தாலும்
அப்படின்ற ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீல் வந்துச்சு. சரியா? அதாவது ஒரு சுதந்திரத்துக்காக, அதாவது அவர் ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டு 40 வருஷம் உள்ள போல. சரி 40 வருஷம் பிறகு 40 வயசு. சரியா? ஸோ அப்ப 40 வயசு 40 வருஷம் ஒருத்தர் சிறை தண்டனையிலே இருந்திருக்காரு அப்படின்னா, அவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவர் மிகப்பெரிய ஒரு பொருள் செல்வர். கப்பல் வாங்கி அந்த கப்பல் விட்டதுக்காக, அதுவும் இந்தியாவுக்காக போயிட்டு ஒருத்தர் 40 வருஷம் சிறை இருக்காருன்னா, இவர்லாம் வந்து எவ்வளோ பெரிய மனிதர் அப்படின்னு தான் நமக்கு வந்து வெளியே வரும்போது ஒரு பார்க்க தோணுச்சு. சரிங்களா? ஏன்னா இவ்வளோ 40 வருஷம் யாருன்னா சிறையில் இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சேன் நானு. எப்புட்றா இந்த மனுஷன் 40 வருஷம் சிறையில் இருந்தாரு அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. சரிங்களா? நம்ம வந்து பார்த்தோன்னா, இந்த கிரேட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? யூ ஆர் கிரேட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வ.உ.சி. அவர்களுக்கு உண்மையிலேயே நம்ம சொல்லலாம். சரி, அதனால தான் வ.உ. சம்மந்தமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தா தமிழக தலைவர்களே அதிகமான கொஸ்டின் யாரை பத்தி பார்த்தோம்? வ.உ.சி. பத்தி தான் பார்த்துருப்போம். ஏன்னா வ.உ.சி. அந்த அளவுக்கு முக்கியமானவர். சரிங்களா? ஓகே. கீழ்கண்டது தவறானது எது? ஸோ தவறானது எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்க்கலாம். இந்திய தேசிய இயக்கத்தின் ஆங்கில மொழி பெரும் பங்காற்றியது. சரியா? இந்திய தேசிய இயக்கத்துல ஆங்கில மொழி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பங்காற்றியதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தான் தெரியல எனக்கு. 2 மட்டும் தான் தவறு. அப்ப இது மட்டும் தான் தப்பு. மீதி எல்லாம் சரியா. சரியா? அப்ப இந்திய தேசிய இயக்கத்தில் ஆங்கில மொழி பெரும் பங்கெடுத்தது. ஓகேவா? ஏன்னா ஆங்கிலக்கு எதிராக போராட்டத்தினால அப்படி இருக்கலாம். சரியா? அடுத்தது. இந்திய தேசியம் வளர சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. இது என்னடா புது கதையா இருக்குன்ற மாதிரி, சமூக சீர்திருத்த இயக்கத்துடைய வெளிப்பாடு, அதனுடைய இறுதி தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சிஏ. சரி, ஐஎன்சி உருவாகிறதுக்கு காரணமே இந்த சமூக சீர்திருத்தங்கள்லாம் செய்யும் போது தான் ஆங்கிலேயர்கள் நமக்கு எதிராக இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்து, இந்திய அளவில் நமக்கு ஒரு இயக்கம் தேவை அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ஒரு ஐஎன்சியை தொடங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ எந்த விதமான பங்களிப்பும் செய்யலை அப்படின்னா இது எப்படி இருக்கும்? அப்படிதான் தவறானது. பிரிட்டிஷாரின் பொருளாதார சுரண்டல் இந்திய தேசியம் வளர முக்கிய காரணம். ஆமா, இந்தியா, அதாவது அவங்க இந்தியாவில் இங்கிலாந்துக்காரர், அதாவது பிரிட்டிஷ்காரர் வந்து பொருளாதார சுரண்டல் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் தேசிய இயக்கம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. தாதாபாய் நவரோஜி வெளிப்படையாக சொல்லியிருப்பார், பொருளாதார சுரண்டல் செய்கிறார்கள்னு சொல்லிட்டு. அடுத்தது, லிட்டன் டெல்லி தர்பாரும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டமும் தேசியம் வளர வழிகோலியது. ஆமா, இந்த டெல்லி தர்பார் நடந்த நிகழ்ச்சியும் நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டத்துக்கு வந்து பார்த்தா தடை வச்சாங்க. ஓகேவா? இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பத்திரிகையிலேருந்து வெளிவரத்துக்கு பல தடைகள் இருந்துச்சு. அதாவது பத்திரிகை மூலமாக தானே நீங்கள் வந்து தேசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறீங்க, அதே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாத்திரம் பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அதையும் உடைச்சு இந்த சட்டத்தை ஏற்றதுனால தேசிய வளர்வுக்குண்டான ஒரு தூண்டுகோலை அதெல்லாம் வந்து அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2 சி மட்டும் தான் தவறு. ஓகேவா? அடுத்தது இது பாருங்க, இது எல்லாமே ஒரே நிகழ்வு தான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கதை தெரிஞ்சாதான், ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு இடத்துல லிங்க் ஆயிருக்கும், அதெல்லாம் நம்ம சேர்த்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்றேன், ஐஎன்சியை ஸ்டோரி பேஸ்டா படிங்க. ஓகேவா? அடுத்தது, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இப்போ கொட்டேஷன், அந்த இந்தியா விடுதலை அடையும் போதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய கொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை நம்ம வந்து பார்த்தோன்னா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன், டெல்லி செலோ, ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை தருகிறேன். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜெய் ஹிந்த். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மேற்கோள்கள் இருக்கும். ஓகேவா? அதாவது தூங்கி கொண்டிருக்கும் இந்திரில் எழுப்பக்கூடிய நான் ஒரு டமாரம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மேற்கோள்களாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொட்டேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மேற்கோள்கள் ரொம்ப முக்கியமானது. அதையுமே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ அதாவது இந்த வார்த்தை யார் வந்து உருவாக்குனது, அந்த சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, அன்பிரேக்கபிள் எனும் சுயசரி யார் இருந்தா அப்படின்னா மேரிகோம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல வந்து கேட்கக்கூடியது, அதனால இது கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து அக்னி சிறல் குத்தும் பற்றியும் அதே மாதிரி. ஓகேவா? மேரிகோம் யாரு? இந்த குத்துச்சண்டை வீராங்கனை தான் வந்து மேரிகோம் நம்ம சொல்லுவோம். அடுத்தது, சரியாக பொறுத்துக, சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதே எனது சமூக ஏற்றத்தை நீக்குவதே சமூக நீதி. சமூக நீதி எல்லா சமூகம் ஒன்று சொல்றதா சமூக நீதி. அப்போ சமூக ஏற்றத்தாழ்வு நீக்கினாதான் அந்த சமூக நீதி ஏற்படும். கரெக்டுங்களா? அடுத்தது, அதாவது இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புகின்ற மாதிரி விடுபட்டதை நிரப்புனதை வச்சு. அடுத்தது, பெண் ஆடவரை சார்ந்தே வாழ்பவர், பெண் ஆடவரை சார்ந்தே வாழ்பவர் காலங்காலமாக பதிந்த எண்ணம். பொண்ணுனா வீட்டில் தான் இருக்கணும், பையனா வேலைக்கு போகணும் நம்ம சொல்லும் பற்றி, அதுதான் காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த மித். ஓகேவா? அடுத்தது, குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துவது தடை சட்டமா? அடுத்தது, அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை கொண்டு வந்தார் டாக்டர் முத்துலட்சுமி புகழை பரப்புகிறது. சரியா? ஏன்னா அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை கொண்டு வந்ததுனால தான் டாக்டர் முத்துலட்சுமி அவருடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 3 வருத்து 1 தான் கரெக்ட். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாருங்க, எல்லாமே தெரிஞ்ச அவசியம் இல்லை, ஒன்று தெரிஞ்சாலே போதும். பொறுத்துக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வச்சு நம்ம போட முடியும். சரிங்களா? அடுத்தது, அடுத்து ஒரு பொறுத்து தான் கொடுத்துலாம். நிறைய பொறுத்துக, பொருந்தாது, பொருந்தி உள்ளது, தவறானது, இது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே,
சத்திய சோதக் சமாஜ். சத்திய சோதக் சமாஜ் யார் அப்படின்னா மகாத்மா ஜோதிபா புலே. ஓகேவா, இவர் தான் இந்தியாவின் முதல் மகாத்மா சொல்லக்கூடியவர். இவர் தான் ஜோதிபா புலே. அடுத்தது வந்து ஜீவகாருண்யம். இது ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி ராமலிங்கடியில் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்தது தர்ம பரிபாலன சங்கம். ஓகே, நாராயணகுரு தர்ம பரிபாலன சங்கம் நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது ஜீவாவே சிவான்னு சொன்னது யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர். ஓகேங்களா, அப்படியே கிராஸ் தான். அப்போ வந்து 2 2 1 4 3 2 1 4 3 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஸோ நம்ம யாரை பத்தி பார்க்கணும், எல்லாமே இயக்கங்கள் தான். அது பாருங்க, ஜீவாவே சிவான்றது ஒரு கொட்டேஷன். ஓகேவா, ஜீவகாருண்யம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்போ வார்த்தைகளும் ஜீவாவே சிவா அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா விவேகானந்தர். இப்போதான் மேற்கோள்கள்லாம் கேட்பான்னு சொல்லியிருந்தோம், இதையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்தது தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. பாருங்களா, இது வரைக்கும் நம்ம ஒரு 5 கொஸ்டின் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சம்பந்தமான கொஸ்டினே வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அது ஏன்னா அந்த விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னும் போது அதில் வந்து யார் வருவாங்க, கடவுள் அஞ்சலி அம்மாள் வருவாங்க, அசலாம்பிகை அம்மையார் வருவாங்க, அம்புஜத் அம்மாள் வருவாங்க, முத்துலட்சுமி ரெட்டி வருவாங்க, அதுக்கப்புறம் இந்த ருக்மணி லட்சுமிபதி வருவாங்க. அதில் வந்து இவங்க முத்துலட்சுமி ரெட்டி தான் ரொம்ப 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 முக்கியமானவர்கள். சரியா, 5 கொஸ்டின் இவங்களை பற்றி மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது பார்க்கணும், நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் ஜவஹர்லால் நேரு. கொட்டேஷன் வந்திருக்குங்களா? ஸோ அப்போ முக்கிய மேற்கோள்கள் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா, நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டதுன்னு சொன்னது யாரு, ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேவா, அடுத்தது பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? எப்போ 1924 தான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவிப்பாங்க. பணியாளர் தேர்வாணியம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டிஎன்பிசி சொல்லும்போது டிஎன்பிசி ஆரம்பத்துல இருந்து 1924 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டிஎன்பிசி வந்து எஸ்டாப்ளிஷ் போய் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்ல 1924, அது அப்புறம் 29 வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து மாற்றிருப்பாங்க. சரிங்களா, சரி ஓகே. அப்போ அப்படின்னும் போது இதில் வந்து இது வந்து நீதி கட்சி சம்பந்தமான ஒரு கொஸ்டின், நீதி கட்சி சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான கொஸ்டின். ஸோ நீதி கட்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீதி கட்சி எதில் கேட்பாங்க அப்படின்னா எதில் வரும், அது வந்து இப்போ நம்ம யூனிட் 8ல் இருக்கு, முன்னாடிலாம் ஐஎன்சியில் வரக்கூடிய மிக முக்கியமான கொஸ்டின் தான் அது. ஓகேவா, அடுத்தது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பொதுப்பணி தேர்வாணையம். ஸோ பொதுப்பணி தேர்வாணையம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அதாவது 1929. அதாவது இந்த பணியாளர் தேர்வு வாரியம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சான்னு சொன்னா அது 1929 பேர் மாற்றம் செய்வாங்க சொன்னா அதான் பொதுப்பணி தேர்வாணையம் 1929 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இந்து அறநிலைய சட்டம், இது 1926 இந்த அறநிலைய சட்டம். அப்புறம் ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா 1925, பணியாளர் தேர்வு வாரியம் 1924. அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நீதி கட்சி காலத்துல, ஓகே, நீதி கட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். அதாவது நம்ம நீதி கட்சியின் சாதனைகள் அப்படின்ற டாபிக்ல அதை பார்ப்போம். ரொம்ப 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 முக்கியமானது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி 2 3 4 1 2 3 4 1. சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள், அதாவது ஒவ்வொரு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களும் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 1857 குடியானவர்கள் அதிகமான செலுத்த வேண்டியிருந்த வரி எந்த வரி அப்படின்னா நிலவரி தான். ஏன்னா அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவரி தான் வந்து நாட்டுடைய முக்கிய வருவாயாக காணப்பட்டுச்சு. சரிங்களா, அதாவது ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியா விட்டு போகிற வரைக்குமே இந்த நிலவரி, இப்போ நிலவரின்றது ரொம்ப கம்மி தான். நம்ம வீட்டு வரி கட்டுவோம், கொழா வரி கட்டுவோம், ஆனால் நிலவரிலாம் வந்து மேக்ஸிமம் யாரும் கட்ட மாட்டாங்க. அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய விஓவே கட்டிடுவார், ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலவரி இப்போ கம்மியான வரியாக இருக்குது. இப்போ அதை தாண்டி நிறைய விஷயங்கள், ஏன்னா அப்போ வந்து நிலத்தை வச்சு தான் வியாபாரம் பண்ணாங்க, நிலத்தை வச்சு தான் வந்து அது என்ன சொல்றது வேளாண்மை பண்ணாங்க. அப்போ வேளாண்மைக்கு வந்து எது பேஸாக இருந்துச்சு, நிலம் இருந்துச்சு. அப்போ நிலவரியை வந்து அந்த காலத்தில் போட்டாங்க. இப்போ வந்து வேளாண்மைன்றது ஒரு தொழில் தான், முதன்மையான தொழிலாக இருந்தாலும் நிறைய பேர் பண்ணக்கூடிய தொழில் வந்து அதை தாண்ட சேவை துறையெல்லாம் போயிட்டாங்கனால வரிகள்லாம் மாறி போச்சு. அப்போ அந்த காலத்தில் வந்து எது முக்கியமான வரியாக இருந்துச்சு, இது நீங்கள் மன்னர் காலத்திலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆங்கிலேயர் காலம் வரைக்குமே நிலவரி தான் முக்கிய வருவாயாக காணப்பட்டுச்சு. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தார் அப்படின்னா திலகர். பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை, ஹோம் ரூல் பிளான் அப்படின்ற ஒரு கழகத்தை வந்து தோற்றுச்சாரு பால கங்காதர திலகர். ஓகே, இது வந்து 3 இடத்துல தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, பம்பாயில் இவர் வருவாங்க, சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வருவாங்க, சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் லாலா லஜபதி ராய் வருவாங்க. ஓகேவா, அடுத்தது பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் தொடங்கப்பட்டது? எது அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை. இது நம்ம தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படின்ற கான்செப்ட்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இரட்டைமலை சீனிவாசனை பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது நம்ம இப்போ யூனிட் 8ல கவர் ஆகக்கூடியது. ஓகேவா, அடுத்தது பாருங்க, கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக.
நீதி கட்சி ஆட்சியின் போது இருந்த முதலமைச்சர் என்ன பண்ண போனால் வரிசைப்படுத்தணும். ஓகேவா? அப்படி படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? முதல்ல வந்து யாருன்னா ஏ சுப்பராயல் ரெட்டியார். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பி சுப்பராயன். அடுத்து மூணாவது வந்து பி முனுசாமி நாயுடு. அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி.டி. ராஜன். அடுத்து கடைசியாக வந்து சி ராஜாஜி நம்ம கடைசியாக வந்து போட்டு வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியாக 4 எல்லாத்தையும் வந்துருச்சு 4 ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3க்கு தான் ஏதோ ஒரு 2 நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 5 3 இதான் வந்து கேள்வி. 2 5 3 ஏ சுப்பராயில் தான் ஃபர்ஸ்ட் வந்தது நல்லாவே தெரியும். அப்போ நம்ம அதை வச்சு நம்ம இந்த கொஸ்டின் ஈஸியாக வந்து போட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து பெரியாருடைய பத்திரிகை நமக்கு தெரியும். ஆனால் எது முதல்ல ஆரம்பிச்சான்னு நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போது நல்லா கவனிச்சிங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்திரிக்கை தொடங்குறா அப்படின்னா எது முதல் எது கடைசியில கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. அப்போ தான் நம்ம வந்து ஆன்சர் போட முடியும். ஓகேவா? இவர்கள் நிறைய பத்திரிகை எதிர்காண்டது முக்கியம் இல்லை, எது முதல்ல எது பின்னாடி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாரதியார் எடுத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியா, சுதேசமித்திரன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி, ஓகேவா, பாலபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகைகள் வந்து பணியாற்றுப்பார். எது முதல் எது கடைசின்னு தெரிஞ்சுங்க. அப்போ இந்த வாட்டி வந்து பாரதியார் சம்பந்தமான கொஸ்டின் கூட கேட்கலாம். ஓகேவா? ஓகே. அப்போ யாரும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விடுதலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விடுதலை இல்லை, முதல் வந்து குடியரசு, அப்புறம் புரட்சி, முதல் குடியரசு, புரட்சி, அப்புறம் வந்து பகுத்தறிவு, அப்புறம் தான் விடுதலை. கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை வந்து கொடுத்துருப்பாங்கிறத எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. ஏன்னா நம்ம ஐஎன்சி முக்கிய தலைவர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்லேயே வந்து பார்த்தா நிறைய தலைவர் கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க, பகத்சிங் கொடுத்துருக்காங்க, தாதாபாய் நவ்ரோஜி, அதுமாதிரி வந்து நிறைய தலைவர்கள் வந்து மதன் மோகன் மாளவியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஒரு 10 பேர் இருக்குது. அந்த 10 பேரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ஐஎன்சி தலைவரை பற்றி கேட்கறதுன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி மட்டும் நீங்கள் நல்லா படிச்சு வச்சுங்க. சரிங்களா? ஓகே. நான் ஒரு லிஸ்ட் கூட வேணா கொடுக்குறேன். ஓகேவா? 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுத படைத்தளத்தை தாக்கினார். இதுக்கு ஆன்சர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் 2. ஸோ 2 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானதானே கேட்குறாங்க. சரியானதான் 2 மட்டும் தான் சரி, மீதி எல்லாம் தப்பான். அப்போ சிட்டகாங் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சூர்யா சிங் தான், இவர் வர மாட்டார். ஓகேவா? 1929 பகத்சிங் பிகேனா படுகோஷ்வர் தத். பிகே தத்னா என்னது? படுகோஷ்வர் தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது வெடிகுண்டு வீசுவாங்க. ஓகேவா? இதுதான் சரியானது. அடுத்து 1925ஆம் ஆண்டு பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். இந்துஸ்தான் குடியரசு படை வரமாட்டார். இந்தியன் இண்டிபெண்டன்ட் தான் இவர் ஒரு ஆளாக இருப்பதை தவிர ரிபப்ளிக் அசோசியேஷனில் இவர் வரமாட்டார். ஓகேங்களா? ஸோ அப்போது 2 மட்டும் தான் சரியானது. ஓகேவா? நம்ம இதை வச்சு போட்டுலாம். ஓகே. அடுத்து பாருங்க, சரியான இணைகளை தேர்வு செய்க. ஓகேவா? ஸோ ஒண்டி வீரன் மருது சகோதரர். சரியா? ஒண்டி வீரன் யாரு? மருது சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு. சரியான இணை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரர் வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர் படையில் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? நான் வச்சுங்க. அடுத்து வந்து கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புடைய தலைவர் தான் கோபால நாயக்கர். இது கரெக்டு தான். அடுத்து குயிலி வந்து புலித்தேவரில் வரமாட்டாங்க. இது வந்து புலித்தேவர். ஓகே. குயிலி வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவரில் வரமாட்டாங்க. குயிலி வந்து வேலுநாச்சியாருடைய படையில் இருக்கக்கூடியவங்க. சரியா? அடுத்தது முத்து வடுகநாதர் வந்து காளையார் கோயில் தான் அந்த போரில் தான் தோக்கடிச்சிருவாங்க. ஓகேவா? இறந்துருவார். அப்போ 2 4 மட்டும் தான் சரி. ஒண்டி வீரனும் குயிலியும் வந்து தப்பு. சரியா? ஒண்டி வந்து மருது சகோதரர் வர மாட்டாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ 2 4 சரி. ஓகே. டி தான் சரியானது. அடுத்து பாருங்க, சரியான கூற்றுகளை கண்டறிக. பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்தது. ஸோ மிதவாதின்றதே கிடையாது. இந்தியா வந்து பாரதியோட இதழ் தான், வார இதழ் தான், அது ஓகே. ஆனால் மிதவாத தேசியவாதியின் குரலாக, மிதவாதி, ஏன்னா பாரதியார் வந்து ஒரு தீவிரவாதி, அவரையே அந்த மிதவாதத்தை பற்றி எழுத போகிறார். அப்போ தப்பு. சரியா? அப்போது சரியான கூற்றில் 1 தப்பு. அடுத்து 2007 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து, கரெக்டு தான். சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டார். கரெக்டு. அடுத்தது சக்கரவர்த்தினி, சுதேசமித்திரன் போன்ற பத்திரிகைகளின் பாரதி பணியாற்றினார். ஆமாம், 2 சக்கரவர்த்தினையும் பணியாற்றிருப்பார், சுதேசமித்திரனும் பணியாற்றிருப்பார். கரெக்டு தான். தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணியம். இதுவும் கரெக்டு தான். ஸோ அப்போது 2 3 4 கரெக்டு, 1 மட்டும் தப்பு. அப்போ 2 3 4 சரி இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பார்க்கலாம். ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. சிவசுப்பிரமணியனார், அதாவது யார் யார் எங்கெங்க தூக்கில் போட்டாங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சிவசுப்பிரமணியர். ஓகே. இவர் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய உதவியாளர்னு சொல்லுவாங்க. சிவசுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தூக்கில் போட்டாங்க, எங்கே தூக்கில் போட்டாங்க அப்படின்னா என்ன ஆன்சரு? நாகலாபுரம். ஓகே. ஃபர்ஸ்ட் சிவசுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகலாபுரம்.
அங்கே தான் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கயத்தார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கயத்தாரில் புளிய மரத்தில் தூக்கு போட்டாங்கன்றதுலாம் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அடுத்த மருது சகோதரர் வந்து திருப்பத்தூர் கோட்டை, மருது சகோதரர் திருப்பத்தூர் கோட்டை. தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டை. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் 1 சரி, அதாவது ஏ 3 1 4 2. ஓகேவா? ஸோ அப்போ வந்து இது வந்து தொடர்கால கிளர்ச்சியில் வரக்கூடிய கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஒரு பெரிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாளையக்காரர் முறை காகத்திய பேரரசு நடைமுறையில் இருந்தது. ஓகேவா? கரெக்ட் தான். அடுத்தது கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1964 மீண்டும் கைப்பற்றினார். கரெக்ட். அந்த கான் சாஹிப் இறப்புக்கு தான் புலித்தேவர் என்ன பண்ண திருப்பணம் போய் நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றுவாரு. ஓகேவா? கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்ற குற்றம் சுமத்தப்பட்டு 1964 தூக்கில். ஆமா, அவர் வந்து விசாரிக்காம என்ன பண்றாங்க, யூசப் கான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளின்னா அவர் தான் வந்து படையில வந்து சிறந்து விளங்குறதுனால அவர் மீது நடைபெறும் பொறாமை கொண்டு என்ன பண்ணாங்க, வதந்தியை வந்து பரப்பி அவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க. ஒண்டி வீரன் கட்டவன் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று அப்ப கட்டவன் கிடையாது, சாரி மாற்றி சொல்லிட்டு போலக்குது. அப்ப இதுவும் வந்து தவறு தான் நினைக்கிறேன். 1 2 3 தான் சரியானது. சரி, மேலே அந்த கொஸ்டின் மாற்றி சொல்லிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டவன் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ 1 2 3 ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. சரிங்களா? சரி, ஓகே. அப்போது இது பாருங்கள், இது வந்து ஒரே நிகழ்வு, அந்த பாளையக்கார கிளர்ச்சிலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் அது. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நிகழ்வை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை நான் பொருந்தாது பார்த்தோம். இங்கே பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த 4ல் எது வராதுன்னு கேட்குறாங்க. இப்போலாம் இந்த அளவுக்கு அப்டேட்டாக போயிட்டாங்க. இது எல்லாமே ரீசெண்டாக போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே யூனிட் 8 பேஸ் பண்ணி எந்த கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஐஎன்சி சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஓகே. அடுத்தது நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாரு? ராஜாராம் மோகன் ராயா. ஓகே. அப்புறம் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் யார் சொல்லுவாங்க? சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவாங்க. நியூ இந்தியா வந்து அன்னிபெசன்ட் எழுதின இதழ். அடுத்து சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வந்து ராமகிருஷ்ணா மடத்தை இந்த இளைஞர்கள் தான் கொண்டிருப்பாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூக சமய சீர்திருத்த இயக்கத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். 2 4 1 3. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் ஒரு பொறுத்துக்கு தான். சரியா? அதாவது இந்த கிளர்ச்சிகள், அதாவது இந்த 1857 நடைபெற்ற இந்த கிளர்ச்சியை வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1857 நடைபெற்ற அந்த பெருங்கிளர்ச்சி, அது சிப்பாய் கழகம் சொல்லும் பார்த்தீங்கன்னா, அந்த கிளர்ச்சியில் வந்து எந்தெந்த படைக்கு யார் யார் வந்து தலைமை தாங்கினாங்க அப்படின்ட்டு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பின்னு சொல்லியிருக்காங்க. பி அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் டெல்லியில் யார் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா இருப்பார். டெல்லி வந்து யாரு? முகலாயர்களுடைய, அதாவது இந்தியாவின் பேரரசராக ஒரு பட்டம் சுட்டி இவர் தான் நம்ம தலைமை தாங்குவாங்க. டெல்லியில் வந்து 2ஆம் பகதூர் ஷா தான் இருப்பாங்க. அடுத்தது மத்திய இந்தியாவில் யார் அப்படின்னா ராணி லட்சுமிபாய். மத்திய இந்தியாவில் ராணி லட்சுமிபாய் இருப்பாங்க. லக்னோவில் யார் அப்படின்னா லக்னோவில் வந்து பேகம் ஹஸ்ரத் மஹல். அது பேகம் ஹஸ்ரத் மஹல் இருப்பாங்க. கான்பூரில் தாந்தியா தோப். கான்பூரில் யார்? தாந்தியா தோப். இவர் தான் வந்து இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த கிளர்ச்சியில் வந்து ஒவ்வொரு பகுதிக்கு யார் தலைமை தாங்கினதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு பாக்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ்லேருந்து கேட்டு அந்த ஒரு 50 கொஸ்டின் கேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிட்டோம். ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பெருசான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இப்போ ரீசெண்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஐஎன்எஸ்ல இருக்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அதாவது அந்த யூனிட் 8 சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக போகுது. சரி, ஐஎன்எஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகிட்டாலும் ஆனால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக படித்தோம். இப்போ ஐஎன்எஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 கொஸ்டின் தான், 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. 5லேருந்து 4 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இந்த 4 கொஸ்டின் அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக படிச்சாகணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பார்க்கலாம் எந்தெந்த டாப்பிக்கை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதா சொல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐஎன்சி. ஸோ ஐஎன்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா 1985 to 1947 நீங்கள் கட்டாயம் படிச்சாகணும். அது வந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து 2லேருந்து 3 கொஸ்டின் வந்து இந்த ஒரு டாபிக் வந்து மட்டுமே கேட்டுருக்காங்க. அது எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி முக்கிய தலைவர்கள். ஸோ முக்கிய தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையாரை பார்த்தோம், பாலகங்க திலகரை பார்த்தோம், லாலா லஜபதி ராயை பார்த்தோம். ஓகே. அப்புறம் வந்து பகத்சிங்கை பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அந்த இந்திய தலைவர்களை பற்றி பார்த்தோம். தாதாபாய் நவ்ரோஜியை பார்த்தோம், WC பானர்ஜி பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்திய லெவலில் இருந்த தலைவர்கள், காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, இவங்க எல்லாமே. ஓகேவா? அதே மாதிரி தமிழக தலைவர் அப்படின்போது பார்த்தீங்கன்னா பாரதியாரை பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வஉசியை பார்த்தோம், சுப்பிரமணிய சிவா பார்த்தோம். ஓகேவா? அதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ தமிழக தலைவர் ரொம்ப முக்கியமானவங்க. பெரியார், முத்துலட்சுமி ரெட்டி, இவங்க எல்லாமே தமிழக தலைவர்கள். ஸோ அப்போ தேசிய தலைவர்களை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து நிறைய கேட்குறாங்க. அது இந்திய அளவிலும் வருது,
தமிழர்களிலும் வருது. சரிங்களா? அடுத்தது 3வது வந்து பார்த்தீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கம். ஸோ சமூக சமய சீர்திருத்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து நிறைய வாட் இஸ் வாட்ன்னு நாம கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இயக்கம் யார் தொடங்குனாங்க, எப்போ தொடங்குனாங்க, எங்க தொடங்குனாங்க, என்ன நோக்கம், என்ன சிறப்பு. இப்போ நம்ம வந்து பார்த்தா இந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரம், இது வந்து அந்த ராமகிருஷ்ண மடத்துல இருந்த இளைஞருடைய ஒரு முக்கியமான ஒரு முயற்சி. கல்கத்தாவில் பேலூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சமூக சமய சீர்திருத்தம் அப்படின்னும் போது இது இந்து இயக்கம் இருக்கு, முஸ்லீம் இயக்கம் இருக்கு, இந்த அலிக்கார இயக்கம் முஸ்லீம் இருக்கும். சரியா? பார்சி இயக்கம் இருக்கு, சீக்கியர்கள் இயக்கம், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவில் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும். அடுத்து வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஸோ என்ன புக்ஸ் யார் எழுதுனாங்க அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? அது சபையும் கேட்குறேன். அடுத்து ஐஎன்சிக்கு முற்பட்ட இயக்கங்கள். ஐஎன்சிக்கு முன்னாடி இருந்து நம்ம வந்து பார்த்தா இளம் வங்காள இயக்கம். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா தர்ம பரிபாலன சபை. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஐஎன்சிக்கு முற்பட்ட இயக்கங்கள். அதாவது நம்ம சமூக சமய சீர்திருத்தம் வச்சுக்கலாம். இல்லை வந்து பார்த்தோன்னா ஐஎன்சிக்கு முன்னாடி இருந்த சின்ன சின்ன இயக்கங்கள், அதாவது இந்திய கழகம், பம்பாய் கழகம், அப்புறம் அந்த மாதிரியான இயக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது ஆங்கிலேய சட்டங்கள். ஸோ ஆங்கில அரசாங்கம் கொண்டு வந்து நிறைய சட்டங்களை பற்றி பார்த்தோம். அது இல்பர்ட் மசோதா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஆங்கிலேய பத்திரிகை தடை சட்டம், டெல்லி தர்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் சட்டங்களை வந்து ஏற்றிருப்பாங்க. அந்த சட்டங்கள் மூலமாக நிறைய திட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. சரியா? இதில் வந்து ஆங்கிலேய சட்டங்கள் மட்டும் இல்லாமல் பிரபுக்களையும் பறிச்சுக்கணும். டல்லோஸ் பிரபு என்ன கொண்டு வந்தாங்க, வெள்ளஸ் பிரபு என்ன கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து முக்கிய மேற்கோள்கள். அதாவது பார்த்தா டெல்லி சலோ, முக்கிய ரத்தத்தை சாருங்கள் துன்பத்தை தருகிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கும் வாழ்வில் இருள் ஒளி மறைந்து இருள் சூழ்ந்து விட்டது. ஓகேவா? இந்த மாதிரியான மேற்கோள்கள்லாம் பேஸ் பண்ணி கேட்பாங்க. முக்கிய தலைவர்களுடைய மேற்கோள் மட்டும் படித்தா போதும், எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1806 வேலூர் கழகம், 1857 பெருங்கழகம், அப்புறம் ஆங்கில ஆட்சிகள் தொடர்கால கிளர்ச்சிகள். இது ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி. நீதி கட்சி ரொம்ப முக்கியமானது. நீதி கட்சி ரிப்பீட்டாக வந்து கொஸ்டின் வந்து பார்த்தா ஒரு 5-6 கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம் நீதி கட்சியில் மட்டுமே. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதும். ஐஎன்சிந்து கேட்கக்கூடிய பெருவாரியான கொஸ்டினுக்கு உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎன்சியில் இது வந்து யூனிட் 8ல் கவர் ஆகுது, இது ஐஎன்சி கவர் ஆகுதுன்றதை தாண்டி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஏதாவது ஒரு பங்களிச்சுது அப்படின்னா அது ஐஎன்சி தான். அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் ஒரு 5 கொஸ்டின் கிட்ட இந்த ஐஎன்சிலேருந்து கேட்கலாம். சரியா? அப்போ 5ன்னும் போது கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ கொஸ்டினுக்கு வந்து சமமாக்கும். ஹிஸ்ட்ரி லெவலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடியது அந்த ஐஎன்சி. ரொம்ப எளிமையாக மார்க் எடுக்கக்கூடிய டாப்பிக்கு, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய டாபிக் தான் ஐஎன்சி. நம்ம தெளிவாக படித்தாலே நல்ல ஒரு மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் ஐஎன்சிலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலை நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2 அனலைசிங் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதிலே போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.